உதுமான் அலி, பாபநாசம் சட்டமன்ற தொகுதி, தஞ்சை வடக்கு மாவட்டத்திலிருந்து பேசுறேன். இப்போதைக்கு பார்க்க போனோம் அப்படின்னா, இந்த 5000 விஷயம் ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த 5000 விஷயம் இப்ப நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்களா? அதுக்கு ஒரு பெரிய ஒரு மறைக்கப்பட்ட ஒரு உண்மை ஒண்ணு இருக்கு. அந்த உண்மையை நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன் பாருங்க. பழங்குடியினர் மக்களுக்கு அவங்களுக்கு போக வேண்டிய நிதியை தான் அதை முழுமையா கட் பண்ணிட்டு அந்த பணத்தை தான் இங்க அவங்க போட்டிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் ஏரியா அண்ணன் அசாருதீன் அண்ணன் எங்களுக்காக பேசுகிறாரு. இத்தனை நாளாக நாங்கள் மூளை இல்லாமல் இருந்திருக்கிறோம், எங்களை சிந்திச்சு செயல்படுங்க. இத்தனை சம்மர் வந்திருக்கு, எப்பயாச்சும் டிஎம்கே பணம் கொடுத்துருக்கா, இப்போ ஏன் கொடுக்கணும்? அது பழங்குடியோட காசை திருடி கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களேன்னா ஓகேண்ணே, நீங்கள் சிந்திச்சு பேசுகிறீங்க. நானும் சிந்திச்சு ஒன்று கேட்குறேன், தங்கச்சியா பதில் சொன்னீங்கன்னா போதுன்னா. ஒரு முஸ்லீமாக இருந்துட்டு இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே, இத்தனை ஆட்சியில் எந்த ஆட்சியாச்சும் இப்படி மக்களுக்கும் செஞ்சுருக்காங்களா சொல்லுங்கள்? காலை உணவு திட்டத்திலேருந்து, பெண்களுக்கு உரிமை தொகையிலேருந்து, இலவச பஸ்ஸிலேருந்து, இப்போ பணத்தில் முதற்கொண்டு எங்களுக்காக அவ்வளோ சிந்திச்சு செயல்படுறாரு. அவரை போய் எங்களை சிந்திச்சு செயல்படுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. நல்லது செஞ்சால் சிந்திக்க சொல்கிறீங்க, கெட்டது செஞ்சால் சிந்திக்கக்கூடாதுன்னு முதல்ல நீங்கள் சிந்திங்கன்னா. ஒரு முஸ்லீமாக இருந்துட்டு இது வரைக்கும் முஸ்லீம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் டிஎம்கே மட்டும்தான் ஃபுல் சப்போர்ட்டில் இருந்திருக்கு, எந்த கட்சியும் கிடையாது. பிஜேபியில் இவ்வளோ கொடுமை இருக்குது, நீங்கள் சிந்திச்சு செயல்பட்டுருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? இப்போ கூட ஒரு பிஜேபி கட்சி ஆஃபீஸ்க்கு ஒரு முஸ்லீம் பொண்ணு, இஸ்லாம் பொண்ணு நிசா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு விபச்சாரம் சொன்னாங்க, கழிவுறன்னு சொன்னாங்க. அப்போ ஏதாச்சும் கேட்டிங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் பணத்தோடு சேரனால கேட்க மாட்டீங்க. இல்லாத ஏழைங்களுக்கு உதவி செஞ்சால் மட்டும் கேட்க சொல்லுவீங்கன்னா நீங்கள் முதல்ல சிந்திச்சு செயல்படுங்கன்னா.